வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகியோட தோழி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டி நடக்கிறப்ப அவங்க காணாம போயிடுறாங்க. அதே குடும்பத்தில் இருக்கிற கதாநாயகி தோழியோட அண்ணனை தான் நம்ம கதாநாயகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்து கூட இவ்வளவு வருஷமா வாழ்ந்துகிட்டு வராங்க. இப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அந்த வீட்டுல இருக்கிற லான்ல ஒரு உடம்பு கிடைக்குது. அது அந்த தொலைஞ்சு போனாங்களா கதாநாயகியோட தோழி, அவங்களோட உடல் தான். அவங்க தொலைஞ்சு போனப்ப கடைசியா நம்ம கதாநாயகி கூட தான் இருந்திருக்காங்க. இந்த காரணத்துக்காகவே போலீஸ்காரங்க கதாநாயகி மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகியோட தோழிக்கு என்னதான் ஆச்சு, அவங்களோட உடல் எப்படி வீட்டுக்கு வெளியில இருக்க லான்லே வந்துச்சு, கதாநாயகி மேல சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்ன, உண்மையிலே கதாநாயகி தான் அவங்க தோழி இறந்து போறதுக்கான காரணமா, இதுதான் மொத்த படத்தோட கதையே. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மக்களே. இந்த படத்துல த்ரில்லர், சஸ்பென்ஸ், ட்விஸ்ட்னு ஏகப்பட்டது இருக்கும். அது ஈக்குவலாவும் அடல்ட் கண்டென்ட் இருக்கும். அந்த அடல்ட் கண்டென்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் என்னால படத்தையே சொல்ல முடியும். எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அது ஒரு நல்ல விதமான கண்டென்ட் கூட கிடையாது. சொல்றப்ப ஒரு மாதிரி கூச்சமா தான் வருமே. கேட்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சோ ஏதாவது எங்கேயாவது தப்பு நடந்துருச்சுன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. மற்றபடி படம் ஒரு தரமான த்ரில்லர் படம். கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட், உண்மையிலே கதாநாயகியோட தோழி இறந்ததுக்கான காரணம் யாருங்கிறத உங்களால எந்த இடத்துல கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ட்விஸ்டோட தான் படத்தை முடிப்பானுங்க. சோ மிஸ் பண்ணாம படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான் இது. 2023 வெளிவந்த ஒரு டானிஷ் அடல்ட் த்ரில்லர் படமான ஹேட் ஹியூகன்ஸ்பெல். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம படத்தோட கதாநாயகியோட பேரு ஈவா ரூடர்பர்க். நம்ம இவங்களை ஈவானே கூப்பிடலாம். அதே ஊர்ல டெரிடர் ஃபேமிலின்னு ஒரு பயங்கர பணக்கார ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலி ஒன்னு இருக்கு. அந்த ஃபேமிலியில இவங்களும் ஒரு மருமக. இவங்களோட மாமனாரோட பேரு அலைன் டெரிடரர். அவர் தான் அந்த ஃபேமிலியோட தலைவர். பயங்கர ஃபேமஸான ரைட்டர் இவரு. கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு இவருக்கு. இவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி ரிலீஸ் பண்ணி பயங்கர ஃபேமஸான ஒரு புத்தகத்தை மறுபடியும் ரீபப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கு இவருக்கு வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி ரேடியோல பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நம்ம ஈவா அந்த ஃபேமிலி ஹவுஸ் ஒன்னு இருக்கும், ஒரு பெரிய கோட்டை மாதிரி. அங்கதான் போறாங்களே. நேரம் உள்ள போனோனையும் அந்த வீட்டுல வேலை செய்யற லேடி, ஈவன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஈவா, இல்ல பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு மாமனார் அலைன் சொன்னார்ல, அந்த வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு அதையும் பார்த்துட்டு ஈவினிங் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அவங்க ஆமாமா கான்ட்ராக்டர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க, வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈவா ஜன்னல் வழியா போய் பார்த்து, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க, ஆமா நான் இங்கே உங்களை வேலை செய்ய சொல்லவே இல்லையே, சரி மார்த்தா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனோட மாமனார் இருக்க அலைன், அவங்களோட ஒய்ஃப், இவங்களுக்கு மாமியார் தான். இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி ஞாபக மருதி பிரச்சனை இருக்கு. ஈவா பார்த்து ஒரு மாதிரி நல்ல விதமா பேசுறாங்க. அங்க டிவில அலைன் ஏதோ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட புக் மறுபடியும் ரீபப்ளிஷ் ஆனிச்சுல, அதை பத்தி தான். ஈவா அதை பார்த்துட்டு நான் போய் கான்ட்ராக்டர்ஸ் கவனிக்கிறேன்ட்டு நேரா கான்ட்ராக்டர் வரா. இவங்க ஒரு ஆர்கிடெக்ட். இவங்களோட தலைமையில தான் அந்த வீட்டுக்கு பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் கட்டலாம் பிளான். ஆனா அவங்க சொன்ன லொகேஷன் இல்லாம வேற ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த கான்ட்ராக்டர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க பொக்லைன் வச்சு குழி தோண்டிட்டு இருக்காங்க. குழி தோன்றதை நிறுத்திட்டு அந்த பொக்லைன் ஆபரேட்டர் சீக்கிரம் இங்க வாங்கன்னு சொல்லி கத்துறாரு. போய் பதறி போய் பார்த்தா அங்க ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு உடல் புதஞ்சு கிடக்கு போல. அதோட எலும்பு துண்டுகள், அதை சுத்தி கிழிஞ்ச துணிகளா இருக்கு. அந்த துணியை பார்த்தோன்னு ஈவா ஒரு மாதிரி ஷாக் ஆகி உட்காந்துடுறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்களா வந்துடுறாங்க. அந்த போலீஸ்காரங்கள ஒரு ஆள் நேரா ஈவா கிட்ட வந்து, அது எப்படி உங்களோட ஃப்ரெண்டு நட்டாலியான்னு தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஈவா, இல்ல அந்த எலும்போட சுத்தி இருந்த ட்ரெஸ் என் ஃப்ரெண்டு நட்டாலியா போட்டிருந்த ட்ரெஸ் தான், அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அதனாலதான் என் ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்றேன் அப்படிங்கிறான். உடனே அந்த போலீஸ்காரங்க நம்ம ஈவா பார்த்து, 25 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஈவா, இல்ல அவங்கள நான் தானே கடைசியா பார்த்தேன், எனக்கு ட்ரெஸ் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு திரும்ப சொல்றா. அப்ப அந்த போலீஸ்காரங்க, இங்க எதுக்கு இப்ப வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஈவா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி, அலைன் எழுதின புக் ரீபப்ளிஷ் ஆகி பயங்கர ஹிட் ஆயிருக்குல, அதுக்காக தான். அவரோட முதல் பையன் கிளாடோட மனைவி நாம், அவருக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், அப்புறம் என்னோட தம்பி, எல்லாருமே அந்த பார்ட்டியில் அட்டன் பண்ணலாம்னு இருந்தோம், அதுக்காக இங்க வந்தேனே அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த போலீஸ்காரங்க, சரி நட்டாலியா தொலைஞ்ச அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு நம்ம ஈவா, அன்னைக்கு என் மாமனார் அலைன் அப்புறம் மாமியார் மார்த்தாக்கான கல்யாண நாள். முதல் நாள் ஈவினிங் ஏதோ நல்ல பார்ட்டி வச்சிருந்தாங்க. நைட்டு ஃபுல்லா அந்த பார்ட்டியில என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமா சாப்பிட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த பின்னாடி இருக்க காட்டுக்குள்ள டென்ட் போட்டு நல்லா தூங்கிட்டேன். மறுநாள் காலையில விடிஞ்சக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அங்க ஈவாவோட ஹஸ்பண்டான கிளாடு வந்துடுறாப்ல. நேரா வந்து ஈவா கட்டி பிடிச்சு, நீ ஓகேவான்னு சொல்லிட்டாங்க இருக்க போலீஸ்காரங்கள்ட்ட. நான் தான் நட்டிலாவோட அண்ணன், ஈவோட ஹஸ்பண்ட், அந்த பாடி நட்டிலான்னு நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த போலீஸ்காரங்க, இல்ல சார் டிஎன்ஏ
டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், வந்தோன்னு தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப நம்ம கிளாடு, அன்னைக்கு பார்பிக்யூ நான் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், காட்டுக்குள்ள நட்டில போறத பார்த்தேன், அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்ல, அவ்வளவுதான் அப்படிங்கிறா. நம்ம ஈவாவை பார்த்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஈவா, மறுநாள் காலையில காட்டுக்குள்ள இருந்து லானுக்கு வரப்ப எல்லாரும் நட்டில தேடி இருந்தாங்க, அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அங்க ஈவாவோட பையன் ஜூலியன் வந்திருக்காரு. அவரை பாக்குறதுக்கு நேரா ஈவா போறா. ஆனா ஜூலியன் ஈவா கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறான். அப்படியே மூஞ்சியை கட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த இடத்துக்கு நம்ம ஈவாவோட தம்பி பவுலோட மனைவி வராங்க. அப்படியே ஒருத்தர் கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அலையன் இருக்காருல குடும்ப தலைவர், அவரோட ரெண்டாவது பையனான தியோவும் வரான். வந்து கிளாரை கட்டி பிடிச்சிட்டு நேரா வந்து நம்ம ஈவாவையும் ஒரு மாதிரி ஹக் பண்ணி நீங்க ஓகே தானே அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து நம்ம தியோ கிட்டையும் நட்டில கடைசியா பார்த்த ஞாபகம் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு தியோ, எனக்கு சரியான ஞாபகம் இல்ல, முதல் நாள் ராத்திரி பார்த்தேன், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு மார்த்தா இருக்காங்களா, அவங்க குடுகுடுன்னு வந்து நம்ம ஈவாவை பார்த்து, நட்டிலா நீ நல்லா இருக்கியா, திரும்ப வந்துட்டதா சொன்னாங்க, வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம தியோ அங்க நிக்கிற போலீஸ்காரங்கள்ட்ட, எங்க அம்மாக்கு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இப்படி பேசுறாங்க அப்படி இப்படிங்கிறான். பசங்க எல்லாரும் வந்து அந்த மார்த்தாவை அப்படியே ஆஸ்வாசப்படுத்துறாங்க. நியூஸ் எல்லாம் அங்க வந்துருது. போலீஸ்காரங்க அந்த இடத்தை அப்படியே சுத்தி வளைச்சிடுறாங்க. அங்க கரெக்டா ஆலைன் வராரு. வண்டி எடுத்துட்டு வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. நைட்டு டின்னர் தானே, ஆலைனுக்காக தானே அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அன்னைக்கு காலையில நட்டிலோட பாடி வேற கிடைச்சிருக்கு. அதனால ஒருத்தர் எதுவுமே பேசிக்காம அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆலைன் மார்த்தாவை கூட்டி நேரா வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு பேசாம இருக்கிறாரு. கிளாடு தான் எந்திரிச்சு நின்னு அவங்க அப்பாவுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்பா ஆலைன் எதுவும் பேசாதரா, இந்த இடத்துல வாழ்த்து சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, நீங்க வந்ததுக்கு நன்றி, உட்காருங்கன்ட்டு அவரும் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவரோட மனைவியான மார்த்தாவை பார்த்து சிரிக்கிறாப்ல. அப்ப மார்த்தா டக்குன்னு, எதுக்கு சிரிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சிரிப்பா இருக்கா, இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, கார்டன்ல நட்டிலோட உடம்பு இருக்கான், அப்புறம் என் பக்கத்துல உட்காந்துருக்கு யாரு, பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு ஈஸியா சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. பசங்க எல்லாம் அப்படியே அவங்க அம்மாவை ஆஸ்வாசப்படுத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் நட்டில முதல் நாள் ராத்திரி எங்க பார்த்தாங்க திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மார்த்தா குறுக்க பூந்து அமைதியா இருங்க, எல்லாரும் பேசாம இருங்கன்ட்டு அப்படியே அந்த டின்னர் ஓட்டிடுறாங்க. ஈவா அந்த வீட்டுல இருக்க ரூம்ல தான் தூங்குறாளே. அப்படியே நட்டில நினப்பா வருது, தேம்பி அழுகுற, ஒரு டென்ஷன் ஆகுது. மறுநாள் மார்த்தா கிட்ட அலைன் கிட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்ப போறப்ப அலைன் ஈவாவை தனியா கூப்பிட்டு, ஆமா நான் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு அங்க கட்ட சொல்லியே, அங்கேயே நீ கட்ட ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்கிறான். நம்ம ஈவா அலைன் கிட்ட, அது அந்த கான்ட்ராக்டர் பண்ண மிஸ்டேக், அவர் அப்படி மிஸ்டேக் பண்ண போகதான் நமக்கு நட்டில கிடைச்சா, ஏன் மேல தப்பு இல்ல அலைன் சொல்லிட்டு உட்காந்துடுறான். அலைன் அப்படியே ஈவாவே வெறிச்சு பாக்குறாரு. ஈவா கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு பிரைவேட் கம்பெனில தான் மெயின் ஆர்கிடெக்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் போல அதுக்கான பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கப்ப அந்த ப்ராஜெக்ட் வாங்குறவங்களுக்கு அது பிடிக்கல. ஆனா இது கேட்கறப்ப ஈவா டென்ஷன் ஆகுது. அவங்கள பிடிச்சு கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப ஈவாவோட ஃப்ரெண்ட் நேரா ஈவாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கிறான். ஈவாவும் நட்டிலோட உடம்பு திரும்ப கிடைச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்ப ஈவாவோட ஃப்ரெண்ட் ஈவா கிட்ட, கடைசியா நட்டையில நீ தான் பார்த்த காரணத்துக்காக நட்டையில தொலைஞ்சதுக்கு நீ தான் காரணம்னு ஆயிருமா, அதனால தயவு செஞ்சு அதை பத்தி பெருசா யோசிக்காத அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஈவா, இல்லடி எனக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்ல, 25 வருஷம் முன்னாடி நடந்ததுல நான் தான் கடைசியா பார்த்திருப்பேன் எனக்கு தோணுது, அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஈவாவோட ஃப்ரெண்டு, உனக்கு உன்னோட மெமரி எல்லாம் திரும்ப ரீகால் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ஒரு சூப்பரான ஹிப்னோ தெரபிஸ்ட், அவர் பேரு அலெக்ஸ், அவரை வேணா நீ போய் பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஈவாவும் நான் போய் அவரை பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. இதை பத்தி அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ணா கிளாடு கிட்ட சொல்றா. ஆக்சுவலா இவ்வளவு நாள் கிளாடு ஈவா அவங்களோட பையனான ஜூலியன் எல்லாம் ஒன்னாதான் தங்கியிருப்பாங்க. ஆனா கடந்த கொஞ்ச நாட்களா ஈவாக்கும் கிளாடுக்கும் நல்ல ஒரு மாதிரியான மனஸ்தாபம், பெருசா பேசிக்கிறது இல்ல. இது ஜூலியனுக்கு பிடிக்காம அவங்க அம்மா ஈவா கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஈவாவை கொஞ்ச நாள் தனியா விட்டோம்னா அவன் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆவான்ட்டு கிளாடு ஈவா விட்டு பிரிஞ்சு அவர் பையன் ஜூலியன் கூட வேறொரு வீட்டுல தங்கலாம் முடிவு எடுத்திருப்பாரு. அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்காக இங்க வந்திருக்காரு. அப்ப ஈவா அந்த ஹிப்னோ தெரபிஸ்ட போய் பார்க்க போற விஷயத்த கிளாடு கிட்ட சொன்னது கிளாடு சுத்தமா பிடிக்காம அதெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படி இப்படிங்கிறாரு. ஆனா ஈவா கிளாடோட பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நான் போயே தீர்வேன், என்னோட மெமரியை ரீகால் பண்ண கிடையாது, என்ன நானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்க, ஒரு சின்ன தெரப்பி எனக்கு தேவை, சோ என் முடிவுல நீ குறுக்க வராத அப்படின்னு சிட்டா பேசிடுறான். கிளாடுக்கு சம கோவம் வருது. நீ பிரச்சனை ஏதோ பெருசாக்குறியோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. ஆனா ஈவா அதை பத்தி கவலைப்படல, நேரா போய் அந்த தெரபிஸ்ட் அலெக்ஸ் தான் பாக்குறாரு. பார்த்து இவ பிரச்சனை எல்லாம் சொல்றப்ப அந்த அலெக்ஸ் சொல்றாரு, இதுக்கு உங்களுக்கு தெரப்பி எல்லாம் கொடுத்தா சரியாகாது மேடம், அன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு, அதை நீங்க நல்லா பாத்திருக்கீங்க, ஆனா நீங்க இப்ப இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றதுக்கும் உண்மையிலே என்ன நடந்ததுக்குங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதை உங்களோட உள்மனசு ஏத்துக்கல, அதுதான் உங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது. சோ இப்போதைக்கு அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறத உங்க மெமரியில இருந்து நம்ம ரீகால் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்களோட உண்மையான ஸ்ட்ரெஸ் வெளியில வரும். சோ அதுக்கு தகுந்தப்பல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கிறான். இது கேட்கிறப்ப ஈவாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த எப்படி உங்களால ரீகால் பண்ண முடியும், அதெல்லாம் மறந்துருக்க மாட்டோமா, அழிஞ்சிருக்காதான்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த தெரபிஸ்ட் அலெக்ஸ், அதை மறந்துருப்பீங்க ஆனா உங்க மூளையில இருந்து அழிஞ்சிருக்காது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைப்ரரி ஆட்ட ஸ்டோர் ஆயிருக்கும், அதை தேடி கண்டுபிடிப்போம், அது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா உங்க மனசு ஆஸ்வாசம் ஆயிரும், நீங்க அடுத்த வேலையை ஃப்ரீயா பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி
சொல்லி கேக்குறான். சரி ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டான நட்டிலாக்கும் உங்களுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுவோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்கன்னு சொல்றான். இப்ப ஈவா அவளோட ஃப்ரெண்டான நட்டிலா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த வீட்ல ஒரே பொண்ணு நட்டிலா தான், ரொம்ப துருதுருன்னு இருப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கூட பல நாட்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு நட்டிலாவும் ஈவாவும் ஒன்னா இருந்தத பத்தில ரீகால் பண்றாங்க. அந்த டாக்டர் இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு இது போதும், அடுத்த செஷன்ல அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம்னு அனுப்பி விட்டுறாப்ல. ஈவா நேரா வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட பையனான ஜூலியனுக்கு தான் கால் பண்றா. பண்ணி ஈவினிங் சாப்பிட வாடா, உனக்காக நல்லா சமைச்சு வைக்கிறேன், அம்மா மேல நீ ஏதோ ஒரு விஷயத்துல கோவமா இருக்க, அதை பத்தி பேசி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் நல்லா சமைச்சு வச்சுட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா பையன் வர மாட்டேங்கிறான். ஈவாக்கு செம்ம கோவம் வருது. எடுத்து மெசேஜ் பண்றாங்க, ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிறான். அப்படியே கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. ஒருவேளை பையன் ஜூலியன் தான் வந்திருக்கானோன்னு சந்தோஷமா போய் கதவை திறந்தா அங்க தியோ வந்து நிக்கிறான். நம்ம ஈவோட ஹஸ்பண்ட் கிளாட் இருக்காருல்ல, அவரோட தம்பி. சும்மா இந்த பக்கமா போன வீட்டுல நீங்க தனியா இருக்கீங்கன்னு அண்ணன் சொல்லியிருந்தான், சரி உங்களை பாத்துட்டு போலான்னு வந்துட்டு அப்படியே உள்ள நுழையறான். ஈவாவும் வீட்டுக்காரோட தம்பி தானே, சின்ன வயசுல இருந்து ஒரு ஒன்னா பழகிருக்கோம், அதனால உள்ள கூப்பிட்டு அப்படியே பேசி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமா குடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல போதை அதிகமாயிட்டே இருக்கு. இந்த தியோ அவன் மனசுல எப்பவுமே ஒரு மாதிரி ஆண்டழகன் நினைப்பு, அதனால எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஒரு மாதிரி வலியுற மாதிரியே தான் பேசுவான். இத்தனை வயசாகியும் முன்னாடி உட்கார்ந்துருக்கு தன்னோட அண்ணிங்கிறது தெரிஞ்சும் ஈவா கிட்ட பயங்கரமா வலியுறான். ஈவா ஆல்ரெடி ஒரு மாதிரி வெறுப்புல இருக்கிறான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேற அதிகமா இருக்கு, ரொம்ப வேற குடிச்சிருக்காளா, மூளை வேலை செய்யல, புருஷனோட தம்பிங்கிறது தெரிஞ்சும் தியோ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துடுறான். ராத்திரி ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றான். அடுத்த நாள் நட்டலோட எலும்பு எல்லாம் கிடைச்சிருக்கும்ல, அதை வச்சு ஒரு இறுதி சடங்கு பண்ணலாம் முடிவு பண்ணிருக்காங்க. அங்க தியோ நிக்கிறான். நம்ம ஈவாக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. அப்படியே தியோ மூஞ்சிய பார்த்தும் பார்க்காத மாதிரி போய் அப்படியே எல்லாருக்கும் வரிசையில் நின்னுக்கிறாப்ல. அப்ப நம்ம ஈவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல கிளாடு, அவர் நம்ம ஈவா கூப்பிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, தங்கச்சி நட்டலியாவை அடிச்சே கொண்டிருக்கானுங்க, சாகுறப்ப தங்கச்சி பிரெக்னெண்டா இருந்திருக்கா, அவ பிரெக்னன்சிக்கு யார் காரணம் என்னன்னு தெரியல, டிஎன்ஏ டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவளோட பாய் ஃப்ரெண்ட் லூக்கா இருந்தானே அவனதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா சொல்றான். கேக்குறப்ப ஈவாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது, நட்டலியாவை கொண்டுட்டானுங்களா, அதுவும் அப்ப அவ கர்ப்பமா இருந்திருக்காளான்ட்டு ரொம்ப ஷாக்ல கேக்குறான். சரி வா அவளோட இரங்கலை போய் கொடுப்போன்ட்டு அவளுக்கான இரங்கல் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆலன் தான் ஃபர்ஸ்ட் அவர் இரங்கலை சொல்லிட்டு இருக்காரு. அங்க நட்டலியோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தான லூக்கா, அவன் வந்து நிக்கிறான். தியோக்கு பார்த்து கோவம் வந்து அட்டிக்க போறான். கிளாட் அப்படியே புடிச்சிடறாப்ல. அவன் வந்திருக்கத நம்ம ஈவாவும் பாத்துறான். அவளோட அண்ணன் பவுல் இருக்கானே அவன் கிட்ட சொல்லிட்டு நிக்கிறா. இரங்கலும் முடிஞ்சிருது. எல்லாரும் அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நட்டிலா நார்மலா இருந்திருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது, கொலை பண்ணப்பட்டிருக்கா, அப்ப ஒரு கர்ப்பமா இருந்திருக்கா, அதை நினைச்சு ஒவ்வொருத்தரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அலைன் இதை பத்தி எதுவும் பேசாதீங்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் லூக்கா இருக்கானே அவங்க கிட்ட யாரும் வம்புழுக்காதீங்க, பேசாம இருங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க உட்கார்ந்திருக்க மார்த்தா நம்ம ஈவா கையை பிடிச்சு, நட்டிலா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்கணும், 9 வருஷமா என் மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருந்த விஷயம் இப்ப நான் சொல்றேன் ஏதோ சொல்ல வராங்க. ஆனா அங்க உட்கார்ந்திருக்க அலைன் நம்ம மார்த்தாவை தடுத்து பேசாம சாப்பிடுங்கிறா. ஈவாக்கு மார்த்தா என்ன சொல்ல வராங்க புரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அலைன் நேரா கிச்சன்ல போய் அவர் கையில ஒரு சாவி இருக்கும், அதை பயன்படுத்தி அங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பூட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஈவா வரா. அலைன் ஈவா கிட்ட இந்த சூழ்நிலை நீ இது வரைக்கும் வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், உன் அண்ணன் பவுலுக்கும் தான், நாளைக்கு ஈவினிங் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, 2 பேரும் பர்சனலா 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட சின்ன ட்ரீட் அப்படிங்கிறாரு. ஈவாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப போறப்ப அங்க லூக்கா வரான். லூக்கா பார்த்தோன்னு ஈவாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. லூக்கா ஈவா கிட்ட அவ கர்ப்பமா இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு சொல்றான். அது கேட்கிறப்ப நம்ம ஈவாக்கு ஷாக் ஆகுது. நீ காரணம் இல்லாம வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு லூக்கா என்ன புதுசா பேசுற, நத்தாலியா பத்தி தெரியாதா, ஒரு ஆளுங்களை விடுவாளாவ, எல்லாரும் கூட அப்படி இப்படி விளையாண்டுகிட்டு இருப்பா, ஏன் உன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவ தானே அவ, அதனாலே உனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சும் நான் தான் பண்ணிருப்பேன் எப்படி நீ சந்தேகப்படுறன்னு சொல்லி கேட்கிறான். இது கேட்கிறப்ப ஈவாக்கு ஷாக் ஆகுது. என்னது நட்டாலியாவை எனக்கு சுத்தமா பிடிக்காதான்ட்டு அப்படியே லூக்காட்ட எதுவும் பேசாம நேரா போய் டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். எனக்கு அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் ஞாபகம் இருக்கு, ஆனா லூக்கா சொன்னதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவளை எனக்கு பிடிக்காம போயிருக்குமோன்னு தோணுது, எது உண்மை எது பொய்யனே புரியல டாக்டர் அப்படிங்கிறான். நம்ம டாக்டர் லூக்கா உனக்கு எப்படி தெரியும், அதை பத்தி சொல்ல ஆரம்பிங்கிறாரு. மறுபடியும் ஈவாவோட நினைவுக்குள்ள போறாங்க. ஆக்சுவலா நட்டேலாவுக்கு முன்னாடியே ஈவா லூக்காவை பார்த்திருப்பான். லூக்காவை தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினைச்சிருப்பான். இதுக்காக நட்டேலாவை கூட்டிக்கிட்டு அவன் ஒரு பேண்ட் வச்சு நடத்துவான் இசை கச்சேரி, அதை அட்டன் பண்ண போயிருப்பான். லூக்காவும் அங்க வந்திருக்க ஈவாவை தான் பார்த்து ஒரு மாதிரி சூப்பரா பாடுவானே. அந்த பேண்ட் கச்சேரி முடிச்சதுக்கு அப்புறம் லூக்காக்காக பார்ல நம்ம ஈவா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. லூக்கா வர மாதிரி தெரியாது, எங்கட ஆளா காணுமே தேடிட்டு போறப்ப நட்டேலா கூட இந்த லூக்கா அப்படி இப்படி இருந்துகிட்டு இருக்கான். இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஈவாக்கு நட்டேலாவை பிடிக்காம போயிருந்திருக்கு. இப்பதான் இவளுக்கு அந்த விஷயமே உணர்றா. டாக்டர் இதை நோட் பண்ணிக்கிட்டு இதோட போதும் அடுத்த செஷன்ல பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஈவாவை அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஈவா நேரா அவளோட அண்ணன் பவுல் இருக்கானே அவனை கூட்டிக்கிட்டு அலைன் தான் ஒரு டின்னருக்கு வர சொல்லிப்பார்ல அதுக்கு வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஆளுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அலைன் ஈவா கிட்டி பவுல் கிட்டியும் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா எல்லாம் நல்லபடியா போதான்னு சொல்லி கேட்கிறாரு. ஈவாவும் பவுலும் கொஞ்சம் கஷ்டமா தான் போகுது, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், நட்டேல இறந்து போனது
போனதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணவாம். அதுதான் டென்ஷனா இருக்கு அப்படி இப்படிங்கிறான். அப்ப ஆலன் அவளை யாரோ ஒருத்தர் கொண்டிருக்காங்க, அதுவும் கர்ப்பமாக்கி கொண்டிருக்காங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. அன்னைக்கு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவ எங்களை விட்டு ஓடி போயிட்டான்னு தான் நான் இவ்வளவு நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். ஈவா அப்படியே அலையனை பார்த்து எந்த சம்பவம் எது நடந்ததுக்கு அப்புறம் ஓடி போனதா நினைச்சீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ஆலன் ஈவா கிட்ட உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன, அன்னைக்கு நான் மார்த்தா கிளாடு தியோ நீ எல்லாருமே அங்கதானே இருந்தோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு. அதே மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அலைன் அங்க உட்கார்ந்துருக்க நட்டில கையை பிடிச்சு அப்பா நான் இருக்கேன்னு சொல்ல வராரு. நட்டில அலைன் கையை தட்டி விட்டு நீங்க என்னோட அப்பாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறான். ஈவா அங்கதான் உட்கார்ந்துருக்கா, அப்படி எல்லாரையும் பாக்குறான். அங்க உட்கார்ந்துருக்க தியோ ஈவா பார்த்து நட்டிலோட உண்மையான அப்பா அலைன் கிடையாது, அது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க அந்த மார்த்தா இருக்கிறாங்க. நான் போய் பொண்ணுகிட்ட பேசுறேன்னு நேரா போய் அங்க கோவமா உட்காந்து நட்டில பக்கத்துல உட்காந்துட்டு உனக்கு இவ்வளவு சீக்கிரம் தெரிய வரும், அதை உன்னால புரிஞ்சுக்க முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா முன்னாடியே நானே உன்கிட்ட சொல்லிருப்பேன். அலைன் உன்னோட அப்பா கிடையாதான், எனக்கு உன்னோட வயசு இருக்கும் 16-17 இருக்கும், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கும் யாரும் கிடையாது, இஷ்டத்துக்கு சுத்தி இருந்தேன். அப்ப யாருனே தெரியல, எவன் கூட என்ன பண்ணேன்னு தெரியல, நீ என் வயிற்றுல உருவான, நீ பிறந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் நான் அலைனை பார்த்தேனே. அவருக்கு அப்ப கல்யாணம் ஆகி 2 பசங்க இருந்தாங்க, கிளாடும் தியோவும். ஆனா அவரோட மனைவிய போய் உயிரோட இல்ல. என்னை பார்த்தோடனே பிடிச்சு போய் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சு என்கிட்ட வந்து பேசி பழகினாரு. உன்னை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே நான் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் முறைப்படி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே. உன்னை அவளோட 3வது பிள்ளையா தான் அவர் நினைக்கிறாரு. சோ நீ அவர் அவனோட அப்பாவை நினைக்கலாமா அப்படிங்கிறாங்க. நட்டேலாக்கு இது கேட்கறப்ப ஏத்துக்கவே முடியல. என்னந்தாலும் அது அவரோட உண்மையான அப்பா கிடையாதுல. அந்த கோவத்துல அங்கிருந்து போறா. இது தெரிஞ்சக்கப்புறம் தான் ஓடி போயிட்டா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அலைன் சொல்றான். ஈவாவும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்படியே டின்னர் முடிஞ்சிருது. ஈவா கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாளு. போலீஸ்காரங்க அங்கேருந்து வந்து நட்டேலாவை கடைசியா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஈவா எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல, அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா டென்ட்ல நான் தூங்கிட்டேன். ஆனா டென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் கிளாடு நட்டேலா 3 பேரும் அன்னைக்கு பார்ட்டிக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு வரதுக்காக ஊருக்குள்ள போயிட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அந்த பொருளை இறக்கி வைக்கிறப்பதான் நான் நட்டேலாவை பார்த்தேன். அப்ப கூட அவ வாந்தி எடுத்தா. நான் கார்ல போயிட்டு வந்த சிக்னஸ்னால வாந்தி எடுக்கிறான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது அவ அப்ப கர்ப்பமா இருந்திருக்கா. அதுக்கு மேல நான் அவளை பார்க்கல. ஆமா அவ கர்ப்பமா இருக்கிறதுக்கு யாரும் கண்டுபிடிச்சிங்களா, அந்த லூக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு போலீஸ்காரங்க நம்ம ஈவா கிட்ட இல்ல டிஎன்ஏ மேட்ச் ஆகல, வேற யாரோ தான் அப்படின்னு சொல்றாங்க. ஈவா அப்படியே பேசாம இருக்கிறான். நான் நினைச்சதான் அப்படிங்கிறான். போலீஸ்காரங்க ஏன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஈவா இந்த நட்டையில பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டான், எப்பவுமே பொண்ணுங்க யாரும் பையனுக்கு அடிமையா இருக்க கூடாது, பசங்க தான் பொண்ணுக்கு அடிமையா இருக்கணும்ட்டு அந்த வீட்லயே தான் எங்க அண்ணனும் வளர்ந்தான், அவனையும் சைட் அடிப்பா. அவன் நம்ம நட்டையில நம்மள பாக்குறான்னுட்டு நட்டையில பின்னாடியே தெரிஞ்சான். ஒரு பக்கம் லூக்கா இன்னொரு பக்கம் பவுலுன்ட்டு 2 பேருமே இவ வெறுப்பேத்திட்டு தான் இருப்பான். அதுக்காக அண்ணன் தான் இதை பண்ணிருப்பான் நான் சொல்லல அப்படிங்கிறா. போலீஸ்கார அப்படியே ஈவாவை பார்த்து அண்ணன் நல்லா காப்பாத்துறியம்மா அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கான இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருது. வண்டியில போயிட்டு இருக்கப்ப பவுல் நம்ம ஈவா கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். நட்டையில தான் தப்பானவ, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, என் கூடயே இருப்பா, அந்த லூக்கா கூடயே இருப்பா, அவ எங்கேயோ போய் ஏதோ பண்ணி செத்து போயிட்டா, இப்ப அவ செத்துக்கு நான் தான் காரணமா என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஈவா பவுல பார்த்து அன்னைக்கு ராத்திரி நீ எங்க இருந்தன்னு சொல்லி கேக்குறான். பவுலுக்கு செம்ம கோவம் வருது. முதல் நாள் ராத்திரி நான் ஃபுல்லா மட்டையாயிட்டு வீட்டுக்குள்ளதான் கடந்தேன், வீட்டுல வேலை செஞ்சாங்களே அந்த அம்மா கிட்ட கேட்டுப்பாரு, அவங்க தான் என்ன தூக்கிட்டு போய் பெட்லயே போட்டாங்க. மறுநா காலையில அங்க லூக்கா வந்து நின்று இருந்தான். மார்த்தா போய் நட்டலியாவை பாத்தியான்னு சொல்லி கேட்டாங்க, அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறான். ஈவா அங்கேயிருந்து கிளம்பி நேரா டாக்டர் தான் பார்க்க போறாரு. டாக்டர் ஈவா கிட்ட இந்த செஷன் ரொம்ப முக்கியமானது, அன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க மறைக்காம யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றான். இப்பதான் ஈவா இன்னொரு விஷயத்தையே சொல்றான். அன்னைக்கு ராத்திரி ஈவா ஆக்சுவலா கிளாடோட தம்பி இருக்கான தியோ, அவன் கூட இருந்திருக்கான். தியோவை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஈவா லவ் பண்ணிருக்காளே. 2 பேரும் நைட் ஃபுல்லா அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்க. இது வேற நம்ம ஈவாக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதனால ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிட்டு பக்கத்துல பார்த்தா தியோவை காணோம். நேரா பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போனா அங்க இந்த தியோ இன்னொரு பொண்ணு கூட கொஞ்சம் கொலாடிட்டு இருக்கான். அந்த கழுப்புல கிளம்பி நேரா ரூமுக்கு வரான். இவளோட பர்சனல் டைரி இருக்கும். அந்த டைரியில தியோவை பத்தி நிறைய எழுதிருப்பா. நேரா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஆத்தங்கரையில உட்காந்து அந்த பேஜ்ல இருக்க பேப்பர் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு முழிச்சு டாக்டர் கிட்ட, டாக்டர் இது வரைக்கும் நான் விடிஞ்சும் அந்த காட்டுல இருக்க டென்ட்டுக்குள்ள தான் தூங்கிட்டு இருந்தேன். டென்ட்ல இருந்து எந்திரிச்சு நேரா பிரேக்ஃபாஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வந்தேன். மார்த்தா வந்து என்கிட்ட நட்டிலா கேட்டாங்க, இப்படிதான் என் மண்டையில இருந்துச்சு, ஆனா இப்ப அது இல்ல, நான் அந்த ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்து இருக்கேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த டாக்டர் நட்டேலாவோட கேஸையும் ஸ்டடி பண்ண நட்டேலா பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தங்கரை ஓரத்துல யாரோ ஒருத்தர் சைக்கிள்ல போயிருக்காரு, கரையில ஒரு பொண்ணு உட்கார்ந்ததா சொல்லியிருக்காரு, நம்ம கிட்ட வந்துட்டோம், இன்னும் நல்லா யோசி, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறான். இவன் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டைரியை மூடிட்டு வேகமா அந்த காட்டுக்குள்ளே நடந்து போறாங்க. எங்கேயோ ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த சத்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல எதையோ ஒண்ணு பார்த்து பயப்படுறாங்க. டக்குன்னு ஈவா முழிச்சுக்கிறா. டாக்டர் ஈவா கிட்ட ஓகே ஓகே ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க, இது வரைக்கும் நல்லா தான் போனுச்சு, மீதி இன்னொரு செஷன் கண்டினியூ பண்ணலாம், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு அலைனுக்கு ஏதோ இன்டர்வியூ போல பொதுமக்களுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு தான் போறாளே. அங்க தியோட மனைவி எல்லாரும் வந்திருக்காங்க. அலைன் கிட்ட இன்டர்வியூ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அலைன் கொஞ்சம் மேலாதிக்கமா இருக்கும் புக் எழுதுறதெல்லாம், பெண்கள்லாம் ஆண்களோட அடிமை, ஆண்களோட செக்ஷுவல் உணர்வுகளுக்கு மட்டும் தான் பெண்கள் தேவைப்படுவாங்கன்ட்டு ஒரு மாதிரி மேல் ஷாவனிஸ்ட் மாதிரி எழுதி வச்சிருப்பாப்ல. இத பத்தி அங்க இருக்க இன்டர்வியூ
இன்டர்வியூவர் நம்ம அலைனை பார்த்து இப்படி எழுதியிருக்கிறது உங்களோட கருத்தா இல்ல நீங்க எழுதியிருக்க கதையில கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும்ட்டு உங்க கதையில வர ஆண்களை பத்தி இப்படி காட்டுறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அலைன் இது என்னோட கருத்தும் கிடையாது, கதையில வர சுவாரஸ்யத்துக்காகவும் கிடையாது, உலகத்துல உண்மையில என்ன நடக்குதோ அதை தான் எழுதியிருக்கேன். எல்லா பெண்களும் எதுக்காக இருக்கிறாங்க, ஆண்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே, இதுல என்ன மாற்று கருத்து வரப்போகுதுங்கிறான். இது அங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டோன்னு ரொம்ப ஷாக் ஆகுது. ஒரு சில பேர்லாம் எந்திரிச்சுன்னா அலைனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து நீ இப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அப்பா அலைன்னு சும்மா அந்த ஹீரோயிசம்லாம் இங்க காட்டாதீங்க, உங்க வீட்டுல போய் உங்க வீட்டுல இருக்க பொண்களை பத்தி கேளுங்க, அவங்களே தெளிவா சொல்லுவாங்க அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு, அப்பதான் உங்களுக்கு புரியும்ட்டு 19 பொம்பளை பிள்ளைங்கனால ஆம்பளைங்களுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறான். இன்றைய முழுசா நடக்கல. ஈவா அவ ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க கிளம்பிடுறாங்க. ஆன்லைன்ல நம்ம அலைனை போட்டு கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஈவாவோட ஃப்ரெண்ட் நம்ம ஈவா கிட்ட உங்க மாமனார் எப்பவுமே இப்படிதானா, ஒரு மாதிரி ஆணாதிக்கத்தோட செயல்படுவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஈவா இல்ல எங்கள்கிட்ட அப்படி நடந்தது கிடையாது, அலைனோட இந்த சைட நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறா. அடுத்த நாள் நேரா டாக்டர் கிட்ட போயிடுறா. டாக்டர் மறுபடியும் ஈவா கடைசியா என்னத்தை பார்த்தாலோ அங்க இருந்து ஆரம்பிக்க சொல்றாரு. ஈவா காட்டுல பதட்டமா போய்கிட்டு இருப்பாள். நேரா கரையோரம் தான் வருவாளு. அங்க நட்டாலியா உட்கார்ந்துருக்கா, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறா. ஈவா நேரா போய் நட்டாலியாட்ட என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு நட்டாலியா என்ன சுத்தி எல்லாமே பொய்யா நடக்குது, உனக்கு தெரியும்ல இந்த அலைன் என்னோட உண்மையான அப்பாவே கிடையாது, அதோட அவரை பத்தி மறக்கணும்னு நினைக்கிறப்பதான் நம்ம ஸ்கூல் மேட் இருக்கால டெஸ், அவ கூட ஒண்ணா இருக்கிறாரு, அதை நான் என் கண்ணால பார்த்தேன், நான் பாக்குறத பார்த்துட்டு அவர் மாட்டுக்கு அவர் வேலையை தான் பாக்குறாருன்னு சொல்லி புலம்புறா. அப்பயே ஈவா இந்த விஷயத்த அங்க டாக்டர் கிட்ட சொல்றா. டாக்டர் நம்ம ஈவா பார்த்து அந்த குடும்பத்தை விட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தூரத்துக்கு வரதுக்கு இதுவும் ஒரு வகையில காரணமா இருக்கும், அடுத்த செஷன்ல இன்னும் தொடர்ந்து பார்க்கலாங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஈவா இருக்கிறாள். ஈவா போலீஸ்காரங்களை பத்தி என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு போலீஸ்காரங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நட்டையில கைப்படி எழுதின ஒரு டைரி எங்க கை கிடைச்சிச்சு, அந்த டைரியில உங்க கையெழுத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஈவா ஆமா நாங்க 2 பேரும் ஒரே டைரியை தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரங்க நம்ம ஈவா கிட்ட அதுல ஒரு சில பக்கங்கள்லாம் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஈவா அவளோட பர்சனல் டைரி எடுத்துட்டு வந்து ஆத்தங்கரையின் ஓரத்துல உட்கார்ந்துருப்பாள். அப்ப அதுல தியோ சம்பந்தப்பட்ட நிறைய பக்கங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் கிழிச்சு ஆத்து மேல போட்டிருப்பா. இத பத்தி போலீஸ்காரன் சொல்லணுமா வேணாமான்னு தோணல அவளுக்கு. ஆனா போலீஸ்காரங்க கட்டாயப்படுத்துறாங்க. அந்த பக்கம்லாம் ஏன் கிழிஞ்சிருக்கு, கிழிஞ்ச இடத்துல உங்களோட கைரேகை இருக்கு, அப்ப நீங்க தான் கிழிச்சிருந்திருக்கீங்க. நட்டாலியோட பாய் ஃப்ரெண்ட் லூக்கா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சுல, லூக்கா எங்கள்ட்ட அதை பத்தி சொன்னாரு, நீங்க அதை பத்தி என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போலீஸ்காரங்க பேசலாம் கேக்குறப்ப கேஸ் இப்ப ஈவா பக்கம் திரும்புற மாதிரி இருக்கு. ஆனால் ஈவா அன்னைக்கு ராத்திரி உண்மையிலே அவ தியோ கூட தான் இருந்தா, அந்த விஷயத்த சொல்றா. மறுநாள் காலையில தியோ இன்னொரு பையன் கூட இருந்த கோவத்துல தியோ பத்தி அவளோட டைரியில ரொம்ப பர்சனலா எழுதியிருப்பா, அந்த பேஜ் தான் கிழிச்சிருந்திருக்கா. இப்ப அந்த போலீஸ்காரங்க இன்னொரு விஷயம், அந்த கான்ட்ராக்டர்ஸ் அந்த இடத்த தோன்றப்ப நீங்க போய் வேகமா அந்த இடத்த தோண்டாதீங்கன்னு தடுத்தீங்களாம்ல, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஈவாக்கு டென்ஷன் ஆயிருது. என்ன ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா, நான் தான் அந்த கெஸ்ட் ஹவுஸோட ஆர்கிடெக்ட், அந்த இடத்துல அந்த கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதா பிளானே கிடையாது, கான்ட்ராக்டர்ஸ் தப்பா தோணுனாங்க, அதனாலதான் போய் ஸ்டாப் பண்ண அப்படிங்கிறா. போலீஸ்காரங்க நம்ம ஈவா கிட்ட வந்து மேடம் சஸ்பெக்ட் உங்க மேலதான் அதிகமா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு வெளியில எங்கேயும் போகாதீங்க, அங்க கூப்பிடுறப்பலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. ஈவா கடுப்புல நேரா டாக்டர் போய் ஏன் மேல சந்தேகப்படுறாங்க இந்த போலீஸ்காரங்க சொல்லி கத்துறா. அப்ப இந்த டாக்டர் முதல்ல நட்டையலா இறந்தாங்கிற விஷயம் தெரிஞ்சப்ப உங்களுக்கு இருந்த நினைவுகளும் இன்னைக்கு நீங்க கெயின் பண்ணிக்கிற நினைவுகளுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் டீப்பா யோசிப்போம், கண்டிப்பா உண்மையிலேயே நட்டையலா இறந்ததுக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம், நீங்க அன்னைக்கு ஆத்தாங்கரையில இந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறா. இப்பதான் ஈவா சொல்றா, ஒரு மாதிரி பயத்திலே அந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தேன், அங்க நட்டையிலாவ ஒரு நபர் கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த நபர் வேற யாரும் இல்ல அலைன் தான் அப்படிங்கிறா. அப்படியே எந்திரிச்சு உட்காந்து ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அலைன் தான் நட்டையில கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருந்தான், நான் அதை பார்த்தும் நட்டையிலாவை காப்பாத்த நான் எந்த முயற்சி பண்ணலன்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம டாக்டர் ஈவா கிட்ட சரி கொஞ்சம் காண்டோனாங்க, எதுவும் பெருசா யோசிக்காதீங்க, இதை பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க, அடுத்த செஷன்ல பார்க்கலாம், நீங்க வீட்டுக்கு போங்க அனுப்பிச்சு விட்டுறாரு. ஈவாக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு மண்டை காஞ்சு போய் இருக்கிறா. நட்டையில கழுத்து அலைன் பிடிச்சி நெரிக்கிறது தான் அவ கனவுல எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்ப வீட்டு கதவை திறந்துட்டு யாரோ உள்ள வராங்க. யாருன்னு போய் பார்த்தா கிளாடு வந்து நேரா நம்ம ஈவா பார்த்து அம்மா மார்த்தை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாப்ல. ஈவா அப்படியே கிளாட கட்டி பிடிச்சு ஒரு மாதிரி ஆஸ்வாசப்படுத்துறா. இவளுக்கும் மார்த்தனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அப்படியே கிளாட போய் உட்கார வச்சு ஒரு மாதிரி நல்ல விதமா பேசிட்டு உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், தயவு செஞ்சு பொறுமையா கேளுன்னு, அலைன் தான் நட்டாலியாவை கொன்னாரு, எனக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது, அதுதான் உண்மை அப்படிங்கிறா. நம்ம கிளாடு கேட்டுட்டு ஷாக் ஆகுறப்ப இந்த மாதிரி ஈவா நீ வைக்கிற அக்யூசேஷன் யார் மேல தெரியும்ல, எங்க அப்பா மேல, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எப்படி உனக்கு இவ்வளவு தெளிவா ஞாபகம் இருக்கும், நம்மள்ட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்ல, போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, நீ போய் வெளியில எங்க அப்பா தான் என் தங்கச்சி நட்டில கொண்டான்னு சொல்லிட்டு இருக்காது, அது எங்க குடும்பத்துக்கே அவமானம் அப்படி இப்படிங்கிறான். நம்ம ஈவா அப்படியே கிளாட பார்த்து உன் குடும்பத்தோட மானம் தானே ரொம்ப முக்கியமா படுது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உங்க அப்பா தான் நட்டில கொன்னாரு அப்படின்னு திரும்ப சொல்றான். கிளாட அப்படியே நேரா போய் மூஞ்சி கழுவிட்டு திரும்ப ஈவா கிட்ட வந்து நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், அது எப்படி
எப்படி ப்ரூஃப் பண்றது? எங்க அப்பா பத்தி எந்த ஒரு பர்சனல் விஷயமும் நமக்கு தெரியாது, தெரிஞ்சாவது ஏதாவது பேசலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஈவா, உங்க அப்பா வேலை செய்யற ஆபீஸ் வீட்டுக்குள்ள தானே இருக்கு, அதுக்குள்ள போனா ஏதாவது கிடைக்கும், அந்த சாவி அவர்கிட்டே தான் இருக்கும், எப்படியா நீ எடுத்து தரியான்னு சொல்லி கேட்கிறான். கிளாடும் ஈவா கிட்ட நான் எடுத்து தரேன், அது வரைக்கும் எதுவும் இதை பத்தி வெளியில பேசாத அப்படிங்கிறாங்க. அப்ப ஈவா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு நேரா டெஸ்ஸ தான் பார்க்க போறாரு. நட்டிலோட அப்பா அலைனு, நட்டிலோட கிளாஸ்மேட் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பார்ல, அந்த பொண்ணு தான் டெஸ். இப்ப அதே ஊர்ல லைப்ரரி வச்சு நடத்துறா. அவகிட்ட போய் நட்டிலோட அப்பா அலை நடந்துகிட்டதை பத்தி கேட்கிறாரு. அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தினாரா, எதுக்காக அப்படி பண்ணாரு அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. ஆனா டெஸ் ரொம்ப கூலா பேசுறாங்க. நட்டிலா கூட டெஸ் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வரப்ப அலைனை பாக்குறப்பலாம் கொஞ்சம் மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் அலைன் கூட இவங்க போய் அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்க. இதை அன்னைக்கு நட்டிலா பார்த்துட்டா வந்து என்கிட்ட கேட்டா, நான் அதை பத்தி எதுவும் பேசாம போனேன். அதுக்கு அடுத்த நாளே நட்டிலா காணா போயிட்டா. இதுக்கு மேலே இதுல என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க. ஈவன் பெருசா யோசிக்கல. நேரா அந்த மார்த்தாவோட இறுதி சடங்கு நடக்குது, அங்க வந்துடுறா. அலைன் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு நன்றி சொல்றதுக்காக எல்லாருக்கும் டின்னர் பார்ட்டி வைக்கிறாரு. கிளாடு, தியாவோட மனைவி, நம்ம ஈவா, அப்ப ஈவாவோட அண்ணன் பவுலோட மனைவி அலைன், இவங்க மட்டும் தான் உட்கார்ந்து இருக்காங்களே. அப்ப அலைன் அங்க இருக்கவங்கள்ட்ட நீங்க மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு இருக்க மிச்சம் அப்படிங்கிறான். அப்ப பவுல் எந்திரிச்சு என்னெல்லாம் நீங்க சேர்த்துக்குவீங்களா மாதிரி கோமா கேட்கறான். அங்க உட்கார்ந்து இருக்க தியா, இந்த பார் என் தங்கச்சி கூட நீ சுத்திட்டு இருந்த, அதனாலதான் போலீஸ் உன் மேல சந்தேகப்படுறாங்க, இன்னைக்கு நடந்த பிரச்சனையும் அதையும் சேர்த்து பேசாத அப்படின்னு கத்துறான். அப்ப பவுல் நம்ம தியா பார்த்து, டேய் நீ ரொம்ப யோக்கியம் மாதிரி பேசாதடா, ஒரு பொம்பளை பிள்ளைய விடுவியா, நானே நீ நட்டிலாக்கு முத்தம் கொடுக்கறத பாத்துருக்கேன்டா, ஒன்னால கூட அவ கர்ப்பமா இருக்கலாடான்ட்டு தியா மேல பழிய போடுறாரு. தியா ஒரு மாதிரி பகீர்னா ஆயிருது. அவ என்னோட உண்மையான தங்கச்சியே இல்ல, அது ஒரு மாதிரி 2 கட்ட வயசு, அந்த டயத்துல பண்ண தப்பு, அதெல்லாம் இப்ப பேசாத அப்படிங்கிறாங்க. ஆனா பவுல், எப்படி பேச வேணாம்னு சொல்ற, ஒரு பொண்ணு விட்டு வச்சிருக்கியா நீ, எல்லா பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருப்பில்ல, உன்னால எத்தனை பொண்ணுங்க கர்ப்பம் இருக்காங்களோ அப்படிதான் நட்டாலியாவும் ஆயிருப்பாளோன்ட்டு தியாவை பார்த்து கத்துறான். அது இது எல்லாத்தையும் தியாவோட மனைவி கேட்டுக்கிட்டு, கொஞ்சம் நிறுத்துங்க, இவரால யாருமே கர்ப்பமாக்க முடியாது, இவரோட விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், இவர் அப்பா வாரதுக்கு லாய்க்கே கிடையாதுன்ட்டு நம்ம தியாவை காப்பாத்துறேங்க பேர்ல அவனை அசிங்கப்படுத்தி விட்டுறா. தியாக்கு அப்படியே சங்கடமா போயிடுது. அப்படியே அமைதியா தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கான். தியாவோட ஒய்ஃப் அங்கேருந்து கோச்சிட்டு வேகமா போயிடுறா. பவுலோட மனைவியும் அவளை ஆஸ்வாசப்படுத்த போறாங்க. அலைன் அப்படியே எல்லாருமே பாக்குறாரு. புரியுது, எல்லாரும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருக்கிறோன்ட்டு. இந்த நேரத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போடாம கொஞ்சம் அமைதியா விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும், இன்னொரு இழப்பை என்னால தாங்கிக்க முடியாதுன்ட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாரு. அப்ப கிளாடு, அப்ப சாவியை கொடுங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன்ட்டு அவரோட கொத்து சாவியை வாங்கிட்டு போறாப்ல. போயிட்டு நேரா அலைனோட ரூம்க்கு இருக்கும்ல அதை கழட்டுறாரு. நம்ம ஈவா அலைன் கிட்ட எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்ட்டு அங்கே வந்துச்சு. நேரா கிச்சன்ல இருக்கிற கிளாட தான் பார்க்க வரா. கிளாடு சாவியை கொடுத்துட்டு அவர் அப்படியே ட்ரிங்கோட ரூம்குள்ள போயிடுறாரு. ஈவா நேரா அலைனோட ரூம்குள்ள போயிட்டு ரூம்குள்ள ஏதாவது கிடைக்குதான்ட்டு எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்கிறாப்ல. கிளாடு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு ஒரு நார்மலா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஈவா ரூம் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கிறான். அங்க வருஷத்துக்கு ஒரு டைரி எழுதி இருக்கு. அதுல 2007 டைரிய நம்ம ஈவா கவனிக்கிறான். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுது. மிச்சம் இருக்கவங்களும் ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க. அலைன் கிளாடு தான் வழி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஈவாவோட வண்டி நிக்கிறத அலைன் கவனிக்கிறாப்ல. ஈவா என்ன வீட்டுல தான் இருக்காளா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஈவா அவரோட டைரியை பெரட்டி இருக்கப்ப அதுல ஒரு கிழிஞ்ச பேஜ் கிடைக்குது. இது நம்ம ஈவாவும் நட்டிலும் ஒரே டைரியில எழுதிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைரியில இருக்க பேஜ் நம்ம நட்டில தான் எழுதியிருக்கா. அதை படிச்சு பார்த்தோன்னே நம்ம ஈவா ஷாக் ஆகுறா. அப்ப கரெக்டா ரூம்குள்ள அலைனும் கிளாடும் வராங்க. ஈவா அலைன் கிட்ட, இது என்ன லெட்டர், நட்டிலோட கைப்பட இருக்கு, இது எப்படி உங்க டைரியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அலைன் ஒண்ணும் புரியாம அப்படி திரும்பி கிளாட பாக்குறாரு. அப்ப ஈவா அந்த லெட்டரை படிக்கிறா. யார நம்புறதுன்னு எனக்கு தெரியல, இந்த குடும்பத்தால நான் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன், இன்னைக்கு இந்த குடும்பத்தோட வாரிசு என் வயித்துல இருக்கு, இந்த வாரிசை சுமக்கிறதுக்கு நான் தயாராவே இல்ல, ஒரு முடிவை நான் எடுக்க தான் போறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படியே அலைனை பார்த்து, ஏன் அலைன் உங்க பொண்ணு தானே, அவளை இப்படி ஒரு நிலைமையை ஆக்கி விட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஈவா வேகமா அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு குடு குடுன்னு வெளில வந்துடுறா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறா. கிளாடு ஈவா தான் இருக்கிறாங்க. கிளாடு ஈவா கிட்ட லெட்டரோட ஆத்தென்டிசிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நட்டில தான் எழுதியிருக்கா போல, அப்பா அரெஸ்ட் பண்றதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறா. இப்ப நியூஸ்ல எல்லாம் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஈவாவோட பையன் இருக்கான ஜூலியன், அவன் அலைன காட்ஃபாதர் மாதிரி பாப்பான். அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனால ஏத்துக்க முடியாம அவன் தேங்கி தேங்கி அழுகுறான். அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வராங்க. அப்ப கிளாடு ஈவாவும் ஜூலியனும் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பாவோட வீடு இருக்குல்ல, அந்த டெர்டிரியர் வீடு, அங்கே போய் தங்கலான்னு முடிவு எடுக்கிறாரு. ஈவா இப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆகுறா. கிளாடு மேல இந்த கோவம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஃபேமிலி கூட இன்னும் சந்தோஷமா இருக்கணும்ட்டு நேரா போய் இந்த வீட்டுல தங்குறாங்க. இவங்க கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே ரூம்ல 1 by 1 அடுக்கிட்டு இருக்காங்க. ஈவா கிளாடு கிட்ட, சரி நான் அப்படியே ஒரு மாதிரி வாக் போயிட்டு வரேன்ட்டு நேரா வீட்டுக்கு பின்னாடி சின்னதா ஒரு ஆறு ஓடும்ல, அங்க வந்துதான் நிக்கிறாள். நின்னு கையில இருக்க குச்சி எல்லாத்தையும் அந்த ஆத்துல போட்டுக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு என்னமோ தோணுது. வேகமா திரும்ப உள்ள வரா. அங்க இந்த நட்டையில புதைச்சு வச்சிருந்தாங்களே அந்த இடத்தையே பாக்குறா. அது பாக்குறப்ப அவளுக்கு பார்ட்டி நடந்த இடம் ஆகுறது. அந்த இடத்துல தான் பார்பிக்யூ ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நெருப்பு மூட்டி அதுல கறிகளை வேக வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நம்ம
நம்ம ஈவா யோசிச்சுக்கிட்டே நிக்கிறா. கிளாட் அங்கேயிருந்து வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறா. ஈவாவும் ஒரு விஷயம் புரியல, நட்டிலாவோட உடம்பு எடுத்த இடமும் பார்பிக்யூ சமைச்ச இடமும் ஒரே இடமா இருக்கு, அது எப்படி பாசிபிள், என்னமோ தப்பா இருக்கு அப்படிங்கிறா. நம்ம கிளாட் ஈவா பார்த்து, நீ இவ்வளவு நாள் ரொம்ப குழப்பத்துல இருந்த, மண்டைய பிச்சுக்கிட்டு திரிஞ்ச, அதனால நமக்குள்ள பயங்கர சண்டை வந்துட்டு இருந்துச்சு, இப்ப எல்லாமே முடிஞ்சு போய் ரிலாக்ஸா இருக்கணும்ங்கிறதா நான் நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். இங்கே வந்து மறுபடியும் நட்டலை பத்தி யோசிக்காத, நைட் வா ஏதாவது சாப்பிடும்ட்டு நேரா போய் சமைச்சு அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈவாக்கு இன்னும் அதே நினைப்பதான் இருக்கு. அப்ப ஜூலியன் இருக்கானே, அவன் ஈவா பார்த்து, அம்மா உங்க போட்டோவையும் நட்டலை போட்டோவையும் பார்த்தேன், ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, இத பத்தி பாட்டி மார்த்தா கூட அடிக்கடி சொல்லியிருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல திரும்பி நின்னீங்கன்னா யார் நட்டிலா யார் ஈவன் கன்ஃபியூஷன் வருமாம்ல, அவ்வளவு ஒற்றுமையா இருப்பீங்களாம்ல அப்படி இப்படிங்கிறா. இவன் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க கேக்குறப்ப ஈவாக்கு என்னமோ மண்டக்காயுது, குடுகுடுன்னு எந்திரிச்சு நேரா நட்டில தோணுனாங்களா அந்த இடத்துக்கு தான் வரா. கிளாடு வந்து என்னமாச்சு என்னமா பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப ஈவா, நான் எதையோ தப்பா பாத்துருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்கிறா. நம்ம கிளாடு தப்பா பண்ணது நீ தானே பார்த்த அப்படிங்கிறா. இப்ப ஈவாக்கு அலைனும் அந்த டெஸ்டும் ஒண்ணு ஒண்ணா இருந்தாங்களே, அதை பார்த்த மாதிரி தான் ஞாபகம் வருது. அதே டயத்துல அதே இடத்துல தான் அலைன் நட்டிலாவையும் கொன்ன மாதிரி தோணுது. ஈவா, நான் எதையோ மிக்ஸ் பண்ணிட்டேன், நான் வேற எதையோ பார்த்திருக்கேன், ஆனா பார்த்ததையும் நடந்ததையும் வச்சு நான் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன், அலைன் நட்டிலாவை கொல்ல இங்க வேற என்னமோ நடந்துக்குன்னு யோசிக்கிறா. பாட்டிக்கு ஒரு நாள் கிளாடு தியா ஈவா நிக்கிறாங்க, அந்த சாஞ்சுக்கு நிக்கிறான், அவன் தான் தியா. அவன் ஈவா கிட்ட நைட்டு பார்பிக்யூலாம் இங்க போட வேணாம், வெளியில போவோம் ஃபன் பண்ணுவோம், இங்கெல்லாம் இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறான். அவன் பேசுறது கேட்கறப்ப நம்ம ஈவாக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இத பின்னாடி நிக்கிற கிளாடு பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். ஆனா அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல பார்பிக்யூ ஸ்டாண்ட் இருந்துச்சு. முத நாள் அந்த இடத்துல ஸ்டாண்டே கிடையாது, தியா தான் அங்க நின்னுட்டு இருந்தான். நேரா வந்து தியா கிட்ட இங்க எப்படி ஸ்டாண்ட் வந்துச்சுன்னு கேட்டப்ப கிளாடு தான் அவனே நைட்டோட நைட்டா அதை ரெடி பண்ணி வச்சிருக்கான், அவனுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு தெரியாம போச்சு பாருன்ட்டு தியா என்கிட்ட சொன்னான். அந்த லெட்டர்ல இந்த குடும்பத்தோட வாரிசு என் வயித்துல இருக்க கூடாது எழுதி இருந்துச்சு, அலைனோட வாரிசுன்னு இல்ல. அன்னைக்கு அலைன்ட்ட நான் இதை பத்தி கேட்டப்ப அலைன் எதுவுமே சொல்லல, திரும்பி உன்னதான் பார்த்தாரு. அப்ப கிளாட், நட்டிலோட சாவுக்கு நீந்தா காரணமா, அவ வயித்துல வளர்ந்த குழந்தை உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படியே கிளாட் ஈவாவே பார்த்து, அது ஒரு ஆக்சிடென்ட், எல்லாமே கைமீறி போச்சு, உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் காதலிச்சேன், ஆனா நீ எப்பவுமே தியா பின்னாடியே தான் சுத்திக்கிட்டே இருப்ப, நட்டையில பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பா, நட்டையில பத்தி உனக்கு தெரியும்ல, எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா வம்புழுத்துக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஏதாச்சும் உள்ள போனேன், நான் வரேன்னு தெரிஞ்சும் அவ எதுவுமே பெருசா காட்டிக்காம என்ன டெம்ப் பண்ண மாதிரியே நடந்துகிட்டா அப்படிங்கிறான். ஈவாக்கு இது கேட்கப்போ செம்ம காண்டாகுது. அவ உன் தங்கச்சிடா அப்படிங்கிறா. இல்லையே, அவ என்னோட உண்மையான தங்கச்சி இல்ல. ஒரு நாள் கரையில உட்கார்ந்து இருக்கப்ப முதுகுல கிரீம் தரணும்னு என் கிட்ட வந்தா, அந்த டைம் தான் அவளுக்கு எனக்கும் நடுவில் அது நடந்துருச்சு, என்னால அவளுக்கு குழந்தையும் உருவாயிருச்சு, இத பத்தி வெளியில எதுவும் சொல்லாத அப்படி மூடி மறைச்சுன்னு அவள்கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டா, வேற வழி தெரியல, அவளை கொல்ல வேண்டிய சூழ்நிலை, கொண்டுட்டு பாடி எங்க போறோம்னு தெரியல, அதனால அதை கொண்டு வந்து இங்க இடத்துல புதைச்சு அதுக்கு மேலேயே நான் பார்பிக்யூ ஸ்டாண்ட வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில பேர்லாம் வந்து நட்டில எங்கன்னு கேட்டாங்க, அங்க நீ ஒரு பக்கமா இருந்த, உன்ன காமிச்சு நட்டில அங்கதான் இருக்கிறான்னு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நட்டில அங்க இருந்த மாதிரியே காமிச்சேன், இது ஒரு தவறு தான், நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேச வேண்டியதில்லை அப்படிங்கிறான். அப்படியே ஈவாக்கு மண்டை காயுது, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படா இவ்வளவு தைரியமா பேசுற, அப்ப உங்க அப்பாவோட டைரியில நட்டிலோட லெட்டர் வச்சது நீ தான், அந்த ரூமை போய் திறந்து உள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகவே என்கிட்ட வந்து உங்க அப்பா ரூம்குள்ள போன்ட்டு என்ன போக வச்சிருக்க, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எதுக்காக, ஏன் உங்க அப்பா உன்னை காப்பாத்தினாருன்னு சொல்லி கேட்கறா. கிளாட் அலைன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான். அலைன், நம்ம குடும்பத்துக்கு வாரிசுனா உன் பையன் மட்டும்தான், நீ உள்ள போய் உன் பையனோட வாழ்க்கை வீணாக வேணாம், ஜூலியன் நல்ல நிலைமை கொண்டு வா, குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ அப்படின்னாரு. இதுக்கு மேல அவர் வாழ்றதுக்கு ஒண்ணு இல்லன்ட்டு அந்த பள்ளி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு ஈவா கிட்ட வந்து சொல்லி கெஞ்சுறான். ஈவாக்கு மண்டை காயுது, இல்ல நீ பண்ணது தப்பு, போலீஸ் கால் பண்றது வேகமா வீட்டுக்குள்ள போறான். கிளாடு துரத்திக்கிட்டே வராரு. உள்ள இவங்க ஓடுற சத்தம் ஜூலியனுக்கு கேக்குது. கிளாடு நேரா ஈவா ரூம்குள்ள பூந்து, இந்த பாரு ஈவா, எனக்கு என் பேர் ரொம்ப முக்கியம், அதுலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுக்கு மேல நீ பிரச்சனை பெருசாக்காத, இல்லனா உன் முடிவு உனக்கு தான்ட்டு ஈவா கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க கரெக்டா ஜூலியன் வந்துடுறான். கிளாடு மண்டையில ஒரே அட்டி, ஆள் அப்படியே தொப்படி கீழே விழுந்துடுறாரு. ஈவா அப்படியே ஜூலியன் கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அழுவுறா. இப்போ உண்மையெல்லாம் வெளியில தெரியுது. கிளாட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. ஜூலியன் இப்ப அவன் குடும்பத்துல நடந்த அத்தனை பிரச்சனையை பத்தி அவனே கைப்பட ஒரு புக் எழுதியிருக்கான். அந்த புக் பயங்கர ஃபேமஸ். இந்த புக் எழுதுறதுக்கு உறுதுணையா இருந்த அவனோட அம்மாக்கு நன்றி சொல்றா. நம்மள சுத்தி நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம பாடம் கத்துக்கிட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு போலான்ட்டு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, அவருக்கு நன்றிங்கிறா. அங்கதான் அலைனு வந்து நிக்கிறாப்ல. ஈவா எந்திரிச்சு வந்து நேரா ஜூலியன் கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்றா. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.